அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எலும்பு மூட்டு தேய்மானத்தில் குருத்தெலும்பு பகுதி தான் ரொம்ப வேகமாக தேய்மானம் ஆகுது. காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். அதோட இந்த குருத்தெலும்பு பகுதி தேய்மானம் நடக்கும் பொழுது அந்த மூட்டுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக கிடைச்சிக்கிட்டு இருந்தால் அது மீண்டும் ரிப்பேரிங் ப்ராசஸ் நடந்து பழைய மாதிரி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்போ இந்த மூட்டு பகுதியில் இந்த குருத்தெலும்பு பகுதி கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் மட்டும் வேகமாக தேயுது? ரைட், இந்த நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக முழங்கால் மூட்டு பகுதின்னு கிடையாது, உடலில் உள்ள அனைத்து மூட்டு பகுதிகளுக்கும் இந்த குருத்தெலும்பு பகுதி மற்றும் அதை சுற்றி அமைந்துள்ள சின்ன சின்ன அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஜாயிண்ட் கேப்சூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த நம்ம இந்த மாதிரி மூட்டு பகுதி இருக்கிறத நம்ம சைனோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூட்டு பகுதியை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேப்சூல்குள்ளே இருக்க அந்த லிக்விடை சைனோவியல் ஃப்ளூயிடு நம்ம சொல்லுவோம். ரைட், இப்போ நம்மளுடைய உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் ஒரு நியூட்ரிஷன் சப்ளை வேணும் அப்படின்னீங்கன்னா அது இரத்த ஓட்டம் மூலமாக தான் நடக்கும். ஆனால் இந்த மூட்டு பகுதிக்கு மட்டும், அதுவும் முக்கியமாக இந்த குருத்தெலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு டைரக்டாக பிளட் சப்ளை இருக்காது. அப்போ பிளட் சப்ளை இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய மூட்டு பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு பகுதிக்கு எப்படி ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது? ஏன்னா நம்மளுடைய மூட்டு பகுதியில் இதனோட முக்கியமான காரணமாகத்தான் மூட்டு பகுதி ரொம்ப வேகமாக நம்மளுக்கு அடிபடுது. இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இரத்த ஓட்டம் அதிகமாக இல்லாத காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் தான் இங்கே இருக்க மூட்டு பகுதிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு அது மட்டும் கிடையாது, இந்த மூட்டு பகுதியில் இந்த மூட்டுகள் ஒன்னோட ஒன்றா உரசி உராய்வு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மூட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்லாட்டி ஹெவி லோடு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே ஏற்படக்கூடிய உராய்வையும் குறைக்கக்கூடியது இந்த லிக்விடோட வேலை தான். அதுக்கப்புறம் இந்த மூட்டு பகுதியில் ஏதாவது வைப்ரேஷன்ஸ், நம்ம இப்போ ஏதாவது ஜம்ப் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டு ஒன்னோட ஒன்றா டைரெக்டாக மோதுற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்குலாம் இருந்திருக்கும். அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஷாக் அப்சார்பராக இது செயல்படும். ஸோ இவ்வளோ வேலையும் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் செய்யும். ரைட், இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கு இந்த திரவத்தில் இருக்கக்கூடிய நிறையா பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டுக்கு முக்கியமாக குருத்தெலும்பு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அந்த ஊட்டச்சத்துக்கள் போகாமல் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்கள் வேகமாக அடிபடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிக்கும். ரிப்பீட்டடாக நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய செல்கள் தன்னை புதுப்பித்து கொள்ள ஃப்ரெஷ்ஷாக இங்கே நியூட்ரிஷன்ஸ் வேணும். இங்கே நியூட்ரிஷனும் இல்லை, ரிப்பீட்டடாக இன்ஜுரிஸும் ஆகிட்டுருக்கு அப்படின்னீங்கன்னா செல்லு டெத் ஆகிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நாம் என்னென்ன தப்புலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நாம் நிற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறது, ரொம்ப நேரம் சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கிறது, ரொம்ப நேரம் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது,
கண்டினியூஸாக மூட்டு பகுதிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேள்வி வந்து வரும். நின்னாலும் மூட்டு தேய்மானம் வரும்ன்றீங்க, 90 டிகிரிக்கு மேலே மடக்குனாலும் மூமெண்ட் வந்து பண்ணினாலும் இங்கே மூட்டு தேய்மானம் வரும்ன்றீங்க, மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இங்கே தேய்மானம் வரும் அப்படின்றீங்க. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு காலை மடக்கி நீட்டும் பொழுதும் ஒவ்வொரு தடவை வந்து அசையும் பொழுதும் அங்கே இருக்க ஃப்ளூயிடு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். மடக்கி நீட்டும் போதும் அந்த ஃப்ளூயிட் வந்து கம்ப்ரஸ் ஆகும், திரும்பி ரிலாக்ஸ் ஆகும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ரைட். ஸோ அப்போ வந்து என்டையராக இந்த ஜாயிண்ட் கேப்சூலுக்குள்ளே வந்து இந்த ஃப்ளூயிடு வந்து கம்ப்ரஸ் ஆகி ரிலாக்ஸேஷன் வந்து நடக்கும் பொழுது நம்ம பள்ளி பருவத்தில் சவ்வூடு பரவல்னு ஒன்று படிச்சிருப்போம், கல்லூரியிலையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். சவ்வூடு பரவலின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ரெஷன் நடக்கும் பொழுது வெளியில் வந்து போகும், ரிலாக்ஸேஷன் நடக்கும் பொழுது உள்ளே வந்து வரும். ஸோ இப்படி மூட்டு பகுதியில் அதை மடக்கி நீட்டும் பொழுது ஒவ்வொரு மூட்டு பகுதியிலையும் வந்து அசைவு ஏதாவது ஏற்பட்டுகிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து ஜாயிண்ட் கேப்சூலுக்குள்ளே அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே குருத்தெலும்பு பகுதிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக கிடைக்கும். முக்கியமாக இங்கே வந்து என்ன அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா மினரல்ஸ் தான் வந்து அதிகம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், எலும்பு மூட்டு பகுதிக்கு கால்சியம் தான் அதிகமாக வந்து வேணும்னு. அதே மாதிரி கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்ற அனைத்து தாது உப்புக்களும் இங்கே வந்து தேவை. ரைட். இப்போ இது உள்ளே வந்துட்டு போகிறதுல இங்கே என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னீங்கன்னா, நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் மூட்டை அசைக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் ஒரு இடத்துக்கும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல அப்படியே வந்து இருக்கும். இங்கே இந்த மூட்டு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் கிட்டத்தட்ட ஒரு 60லிருந்து 70% வாட்டர் தான், மிச்சம்தான் இந்த மினரல்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், ரொம்ப நேரம் வந்து சமணங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து மூமெண்ட்டு நடக்காது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரே பொசிஷன்லேயே கம்ப்ரஸ்ட் பொசிஷன்லேயே இந்த ஜாயிண்ட் கேப்சூல் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மினரல்ஸும், அனைத்து நியூட்ரிஷன்ஸும், அனைத்து வாட்டர் கண்டென்ட்டும் வெளியில் வந்திருக்கும், ஆனால் திரும்பி உள்ளே போகாமல் இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து இந்த மூட்டு பகுதியில் அங்கே என்ன நடக்கும், மூட்டு பகுதிக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் இல்லை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே ஜாயிண்டில் ஃப்ரிக்ஷன் வந்து ஏதாவது அதிகமாக இருக்கும் பொழுது, உராய்வு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குருத்தெலும்பு பகுதியில் சின்னதாக ஒரு மைனர் இன்ஜுரி நடக்க ஆரம்பிக்கும். இந்த மைனர் இன்ஜுரி வந்து முழுக்க முழுக்க காரணம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா நாம் தொடர்ந்து மூட்டு பகுதியை அசைக்காமல் வச்சதன் காரணமாக. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மூட்டு பகுதி ஏன் வந்து கார்ட்லேஜ் டேமேஜ் வந்து எப்படி வந்து உருவாக்குது அப்படின்றது. ரைட். ஸோ அப்போ அந்த மூட்டு பகுதியை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இங்கே மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் டேமேஜ் வந்து ஆகாது. அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த மூட்டு பகுதி ஓரளவுக்கு தெஞ்சு போயிடுச்சு, ஒரு 2 ஸ்டேஜை வந்து தாண்டிடுச்சு. கார்ட்லேஜ் வந்து ஒரு பார்ஷியலாக ஒரு பார்ட் மட்டும் வந்து தேய ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் இந்த எலும்பு வந்து வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்ட்லேஜில் வந்து இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து திரும்பி ரெனோவேட் அந்த ஆகாது, புதிய செல்களை வந்து அது வந்து உருவாக்காது. இங்கே வந்து கார்ட்லேஜில் கான்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் தான் வந்து இருக்கும், இது புதிய செல்களை வந்து உருவாக்காது. ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அது புதிய செல்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இங்கே மூட்டு பகுதியில் குருத்தெலும்பு பகுதிக்கு அந்த தன்மை வந்து கிடையாது.
அப்போ இங்கே மூட்டு பகுதியில் நடக்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று வாட்டர் கண்டென்ட் வந்து குறையிறது, இரண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சப்ளை வந்து குறையிறது. இப்போ இது மறுபடியும் திரும்பி வந்துச்சுனாலும் இங்கே மூட்டு தேய்மானம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகாது. நம்மளோட முக்கியமான நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மூட்டு பகுதி தேஞ்ச பொசிஷன்லேயே நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். வலி நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்குதா, மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்குதா, அப்போ நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். தொடர்ந்து அதிகமாக வேலை கொடுக்குறோமா, இல்லை கால்சியமும் விட்டமின் டியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கலையா, என்ன வந்து தப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த கார்டிலேஜை நம்ம வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிற முடியும். அப்படி நம்ம வந்து இந்த கார்டிலேஜ் டேமேஜ் வந்து ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த பெயின் நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கிற முடியும். இந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப சிவியராக வந்து இருக்காது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.